அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. 20/5/2026 அருமையான பராபர வருடம் வைகாசி மாதம் 6ஆம் நாள் மே மாதம் புதன்கிழமை அன்னைக்கு ரங்கநாதர் வழிபாடு பண்ணுங்க. பையனுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கணும், பையன் நல்லபடியாக போய் படிக்கணும். கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியை போய் வழிபட்டு விட்டு வாருங்கள். எம்பெருமான் ரங்கநாதனை வழிபடுங்கள். மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. இதெல்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல காலேஜ், நல்ல கல்வி, நல்ல எதிர்காலம் எல்லாம் சிறப்பாக கிடைக்கட்டும். உலக அளவியல் தினம், உலக தேனீக்கள் தினம். தேனீக்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். சிறிது சிறிதாக சேர்த்து வைத்தால் ஒரு நாள் அது பெரிதாகும். அது கடனாக இருந்தாலும் சரி, அல்லது பணமாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, ஒழுக்கமாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, எதையும் சிறுக சிறுக சேர்த்து வைத்தால் ஒரு நாள் நிச்சயம் பெரிதாகும். தேனீக்கள் தினத்துக்கு ஒரு சல்யூட் போட்டு எல்லாரும் இன்னைக்கு சேர்த்து வைப்பதற்கு ஆரம்பியுங்கள். வாங்க, திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். மாலை 4:38 வரைக்கும் சதுர்த்தி, அதன் பின்பு வளர்பிறை பஞ்சமி, காலை 11:13 வரைக்கும் திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம், இரவு 7:11 வரைக்கும் சூலம் நாம யோகம் இருக்கிறது. யோகாதிபதி நட்சத்திரம் விசாகம், யோகி குரு, அவயோக நட்சத்திரம் கார்த்திகை, அவயோகி சூரியன், அதன் பின்பு கண்டம் நாம யோகம். அதிகாலை 5:47 வரைக்கும் வணிசை கரணம், அதன் பின்பு மாலை 4:38 வரைக்கும் பத்திரை கரணம், அதன் பின்பு பவ கரணம். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். மேஷத்துல செவ்வாய், ரிஷபத்துல சூரியன் புதன், குரு சுக்கிரன் சந்திரன் 3 பேரும் ஒன்னா மிதுனத்துல, கேது சிம்மத்துல, ராகு கும்பத்துல, சனி பகவான் மீனத்தில். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். இரண்டாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, மூன்றாம் ஜாமம் நடை 50% வெற்றி, நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை தான் செஞ்சுங்க. அடுத்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 100% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் துயில் 25% வெற்றி, ஆறாம் ஜாமம் நடை 50% வெற்றி, ஏழாம் ஜாமம் துயில் 25% வெற்றி, எட்டாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, ஒன்பதாம் ஜாமம் அரசு 100% வெற்றி, பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள். ஒன்பதாம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள். பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் ஊன் 75% வெற்றி, இரண்டாம் ஜாமம் நடை 50% வெற்றி, மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது. அதன் பின்பு உங்களுக்கு 3 ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. நான்காம் ஜாமம், ஐந்தாம் ஜாமம், ஆறாம் ஜாமம் இந்த 3 நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. மாலை வரைக்கும் உங்களுக்கு நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை. அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். ஏழாம் ஜாமம் நடை 50% வெற்றி, எட்டாம் ஜாமம் துயில் 25% வெற்றி, ஒன்பதாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, பத்தாம் ஜாமம் அரசு பிரம்ம முகூர்த்தம் 100% சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி, இரண்டாம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கங்க. ஏன்னா மூன்றாம் ஜாமம், நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. ஐந்தாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, ஆறாம் ஜாமம் அரசு 100% வெற்றி, ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. எட்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை 50% வெற்றி, ஒன்பதாம் ஜாமம் துயில் 25% வெற்றி, பத்தாம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் அரசு 100% வெற்றி, இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை, நான்காம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, ஐந்தாம் ஜாமம் நடை 50% வெற்றி, ஆறாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, ஏழாம் ஜாமம் அரசு 100% வெற்றி, எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, ஒன்பதாம் ஜாமம் நடை 50% வெற்றி, பத்தாம் ஜாமம் துயில். பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள். துயில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில்.
மயில், படுபக்ஷி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். புதிதாக ஏதேனும் துவங்குவதாக இருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலோ படுபட்சி நாட்களில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணித்திருப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.